நம்ம வந்திருக்கிறது லக்ஷா சேனல். நம்ம இவ்வளோ நேரம் நான் பார்ட் 3 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பொரிச்ச அவரைக்காய் தான் 1/2 கிலோகிராம் வருது. தேனை வர செம்மையாக இருக்கும். இதில் குழம்பு 2 நாளைக்கு ஒருக்கா 1/2 கிலோ பொரிப்போம். 2 வந்து அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் வரும். இது அதுக்கப்புறம் இது தேனவரை, இதுவும் தேனவரை. நெக்ஸ்ட் இதுதான் வெள்ளை கத்திரிக்காய். இது 2 நாளைக்கு ஒரு டைம் வரும். சார் 4 நாளைக்கு ஒரு டைம் வரும். ஸோ இதுவும் அதே தான். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அவர் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அழகாக சிமினியோடு இருக்குது. தென் இதுதான் நம்ம இங்கெல்லாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் I have display my kitchen. அவர்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே இருக்கு. திஸ் இஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அடுத்தது காய்கறி செக்ஷனுக்கு போயிடலாமா? அவரைக்காய், இது தேனவரை, இது 2 நாளைக்கு ஒரு டைம் வரும். இதுவும் அப்படிதான், இது 4 நாளைக்கு. திஸ் இஸ் வெள்ளை கத்திரிக்காய், இது 4 நாளைக்கு ஒரு டைம் வரும். அதே தான் இதுவும். 2மே அடிப்பொலியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள்கிட்ட இப்போ அப்போ விட கிச்சன்லாம் காமிச்சா அவர் கிச்சன் இது நம்ம மதியானத்துக்கான இதெல்லாம் செஞ்சுருக்கோம். தென் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எங்களோட வீட்டோட வியூ, ஐ மீன் அவுட் சைட் ஆஃப் த வியூ பார்க்கலாம் வாங்க. என்னோட அவுட் சைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னா, இந்த குளிர்காலத்தில் செம்ம மிஸ்டியாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி செமையாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஹோட்டல் கூட வச்சுருக்கோம். அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் இருங்க. எங்கள் பாட்டி செய்கிற பிரியாணி செம டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் கிரேவி செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்டேருந்து நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன், இல்லாட்டி நாளைக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடப்படுகிறது லக்ஷா யூடியூப் சேனல். பாய்.